அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வேளையில உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த வீடியோவில் எப்படி காலையிலே ஓட வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு உங்களோடு கூட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது காலையிலே நான் முதலாவதாக எழுந்து செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் தண்ணீர் குடிப்பது. இந்த தண்ணீர் குடிப்பதின் பயன் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு பேச உங்களோடு கூட வந்திருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ விதமான பானங்களை குடிக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னவெல்லாம் குடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் குடிக்கிறார்கள். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறது? இந்த தண்ணீரை கடவுள் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு நாங்கள் சென்டினியல் பார்க் என்ற சென்டினியல் லேக் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே ஏராளமான தண்ணீர், உலகமெங்கும் இந்த பூலோகம், அதாவது 3/4 பாகம் தண்ணீராக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இந்த தண்ணீர் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பிரயோஜனமானது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த தண்ணீரை குடிக்கிறோமா? நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், காலையில் எழுந்தவுடன் முதலாவதாக வெதுவெதுப்பான அந்த தண்ணீரை நான் குடிக்கிறேன். 2 கப். நிறைய பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும்? ஒரு சிலர் 8 கப்ஸ் ஆஃப் வாட்டர் என்று சொல்வார்கள், ஒரு சிலர் 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் என்று சொல்வார்கள். உங்களுடைய சரீரத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதை உங்கள் சரீரமே உங்களுக்கு சொல்லும். அந்த அளவிற்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்படி தண்ணீர் குடிப்பது நிமித்தமாக என்ன நடக்கிறது? நான் கண்டு கொண்ட ஒரு காரியம், நான் ஓடும் பொழுது எனக்கு இந்த இரத்த ஓட்டத்தை சரியாக ஓடத்தக்கதாக அந்த தண்ணீர் எனக்கு உதவி செய்கிறது. மாத்திரமல்ல, நான் சிந்திக்கிறதற்கு கூட, என்னுடைய மூளைக்கு கூட அந்த தண்ணீர் என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நான் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் குடித்தது நிமித்தமாக என்னென்ன கழிவுகள் வெளியேற வேண்டுமோ அது எல்லாவற்றையும் தயாராக வைத்திருக்கிறது. ஓட்டத்தை முடித்தவுடன் அந்த வயிற்றையும் கூட என்ன செய்து விடுகிறது? தண்ணீர் சுத்தம் செய்து விடுகிறது. ஆகவே இந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது! நம்முடைய ஆகாரத்திற்கு பிறகு ஒரு 30 அல்லது 40 நிமிடம் கழித்து தண்ணீர் குடிக்க வேண்டும். சிலர் பார்த்தீர்கள் என்றால் சாப்பிடும் பொழுதே தண்ணீர் குடித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சாப்பிடும் பொழுதே தண்ணீர் குடித்து கொண்டிருந்தால் நம்முடைய வயிற்றிலே ஊறக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் அது என்ன செய்யாது என்றால் ஊறாது. சோடா குடித்தால் தான் ஜீரணமாகும். காரணம் என்னவென்றால் அவர்கள் வயிற்றை கெடுத்து கொண்டார்கள். நிறைய இன்றைக்கு லிட்டராக சோடா குடிக்கிறார்கள். நான் சாப்ளினாக வேலை செய்கிறேன். ஒரு புராட்டஸ்டன்ட் போதகர், அவரை போய் சந்திக்க வேண்டியிருந்தது. அவரை நான் சந்திக்கத்தக்கதாக போன பொழுது அவருக்கு இந்த 2 பெருவிரல்கள், காலில் இருக்கக்கூடிய 2 பெருவிரல்கள், கையில் இருக்கக்கூடிய இந்த தம்ஸ், இந்த பெருவிரல்கள் 2ஐயும் வெட்டி இருந்தார்கள். அவருக்கு கண் சரியாக பார்வை இல்லை. நான் அவரிடத்துல கேட்டேன், பாஸ்டர், என்ன உங்களுக்கு 2 விரல்ல வெட்டி இருக்கிறார்கள், கைகளில கூட 2 விரல் வெட்டி இருக்கிறார்கள், என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் சிறுவனாக இருந்த பொழுது எனக்கு சோடா குடிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசை. அப்பொழுது என்னிடத்துல காசு இல்லை வாங்குவதற்கு. காசு இல்லாத பட்சத்தில் நான் யோசித்த ஒரு காரியம், நான் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது வேலைக்கு சென்றால் தண்ணீரே குடிக்க மாட்டேன் என்று
அவர் தீர்மானம் எடுத்துக்கொண்டார். நான் கேட்டேன், அப்படி என்றால் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள்? வெறும் சோடா தான் குடிப்பேன், கொக்கோ கோலா தான் குடிப்பேன், அதற்கப்புறம் வேற எதுவுமே நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். அப்படி என்று நான் தீர்மானம் எடுத்தேன். என்னுடைய பள்ளிக்கூடம் முடிந்து நான் வேலைக்கு ஆரம்பித்தவுடன் அதிலிருந்து கோலா வாங்கி குடிக்க ஆரம்பிச்சேன். குடித்தேன், நன்றாக குடித்தேன். எனக்கு சுகர் அதிகமாக வந்துவிட்டது சரீரத்தில். அந்த சுகர் அதிகமாக வந்ததின் காரணமாக கண் மங்கி போய்விட்டது. என் விரல்களை எல்லாம் வெட்டி விட்டார்கள். அவரிடத்துல கேட்டேன், இப்பொழுது என்ன குடிக்கிறீர்கள், தண்ணீர் குடிக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இப்பொழுது டயட் கோலா குடிக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு தண்ணீர் குடிப்பதற்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு உலகத்திலே தண்ணீர் குடிப்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காலத்திலே வாழ்ந்து வருகிறோம். எல்லா விதமான பானங்களையும் குடிக்கிறார்கள். இந்த அமெரிக்க தேசத்திலே இந்த 25 வருடங்களிலே கற்றுக்கொண்ட நான் ஒரு பாடம், எல்லா ஜூஸ்களிலும் எல்லா பானங்களிலும் அதிகமான சர்க்கரை என்ன செய்கிறார்கள், போடுகிறார்கள். அந்த வெள்ளை சர்க்கரை, அந்த வெள்ளை சர்க்கரை எல்லா விதத்திலும் அவர்கள் சேர்க்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்தை முற்றிலுமாக பாதிக்கிறது. என்றாவது ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் குடித்தீர்கள் என்றால் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஜூஸ் குடிக்க கூடாது. அது சரீரத்திற்கு நல்லது அல்ல. நேரடியாக என்ன செய்யுங்கள், பழம் சாப்பிடுங்கள். நேரடியாக என்ன செய்யுங்கள், ஒருவேளை அந்த பழத்தை ஜூஸ் போட வேண்டும் என்றால் அதை போட்டு குடியுங்கள். அதற்காக கடையில் விற்கக்கூடிய அந்த சோடாவை நீங்கள் வாங்கி வாங்கி குடிக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறது. ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒருவேளை சர்க்கரை உங்களுடைய சரீரத்தில் கூடுமானால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தான் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அது உங்களுடைய சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறது, உங்களுடைய சிந்தனையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறது, உங்களுடைய வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறது. ஆகவே தான் நாம் வாசிக்கும் பொழுது இந்த தண்ணீரை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த தண்ணீர் ஒரு உயிராக கருதப்படுகிறது. இந்த அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் இந்த பூமியையும் படைத்த கடவுள் சொல்லும் பொழுது நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடியுங்கள், நன்றாக வாழுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அநேகர் நல்ல வாழ்க்கை வாழட்டும். நன்றி, வணக்கம்.